Hi, Chala Vanakkam. This is Maga exercise 2.9 லம்மா 8th sum x cube plus 2x plus 1 by x square plus 5x plus 6 பகுதி பின்னங்களாக பிரிக்க சொல்லியிருக்காங்கம்மா. இந்த கோவையை விகிதம் ஒரு கோவை, விகிதம்னா என்னது பை. ஓகே, இப்போ பார்க்கணும். முன்னாடி இருக்கிற கணக்கு எல்லாமே நம்ம அப்படியே அழகாக ஏ பை பி, ஏ ப்ளஸ் பி பை சம்திங்னு போட்டாச்சு. இப்போது அப்பயே நான் சொல்லாத விட்டுட்டேன், இப்போ சொல்கிறேன். 7வது கணக்குலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு. அடுக்குங்க பார்த்தா எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது, இங்கே எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது. இதை இதால் வகுக்கணும். சமமாக வந்தாவோ அடுக்கு பகுதியினுடைய படியும் தொகுதியினுடைய படியும் அப்படின்னா என்னது? படினா என்னது? உயர்ந்த அடுக்கு. இந்த கோவையின் அடுக்கும் இந்த கோவையினுடைய அடுக்கு அல்லது படியானது உயர்ந்த அடுக்கு தான் படின்னு சொல்லுவோம். இதை விட அது பெரிதாகவோ அல்லது சமமாகவோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இதை இதால் வகுக்கணும். பையனா அது வகுத்தல் தானே. ஸோ வகுத்து போட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் கியூப் ப்ளஸ் திட்ட வடிவில் இருக்கான்னு பாருங்கள். எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது, எக்ஸின் அடுக்கு 2 இல்லை. அப்போ 0 × x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 1 இருக்குது ப்ளஸ் தனி உறுப்பு. இதை இதால் வகுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6ஆல் வகுக்கணும். இங்கேயும் 1 இங்கேயும் 1 தான் இருக்குது. எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது, இங்கே எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது. அப்போ ஒரு எக்ஸால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெருக்கணும். எக்ஸின் அடுக்கு 1ஐயும் எக்ஸின் அடுக்கு 2ஐயும் பெருக்கணும். எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 5, ஒரு 5 5, உங்கள் முன்னாடி 1க்குதுன்னு அர்த்தமா? எக்ஸின் அடுக்கு 1ஐயும் எக்ஸின் அடுக்கு 1ஐயும் பெருக்கணும். எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 6 × x. வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். குறியை மாற்றிடுங்க. குறியே இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். கேன்சல் ஆகிடுச்சா? ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 0னா அது ஒன்றுமே இல்லை. 5x ஸ்கொயர்லேருந்து 0வை கழிச்சா ஒன்றுமே இல்லாத எப்படி கழிக்க முடியும்? அப்படி தான் வரும். ஸோ -5 × x ஸ்கொயர். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 6xலேருந்து 2x போச்சா மீதி 4x. பெரியனுடைய குறி மைனஸ். இங்கே ஒரு நம்பரை இறக்குங்க. என்ன வந்திருக்கு? மைனஸ். அப்படியே போட்டுக்கோங்க. இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 5 மட்டும் போட்டால் போதும். -5 × x ஸ்கொயர். மைனஸ் தானே அது, குறியை மாற்றணும். ஸோ மைனஸ் வந்துடும். இந்த மைனஸ் தானே அது, குறியை மாற்றணும். இங்கேயும் மைனஸ் வந்துடும். 5 25x -30, IR 30. ஸோ வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். மைனஸ் வந்தா ப்ளஸ், மைனஸ் வந்தா ப்ளஸ், மைனஸ் வந்தா ப்ளஸ். இது கேன்சல். ஒரு மைனஸ் வந்திருக்கு, கழிக்கணும். பெரிய அல்லது சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் ப்ளஸ் 21x, ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் 31. அப்போ இதை இதால் வகுக்கணும். அப்போ இது எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு ஈவு என்ன வந்திருக்கு? எக்ஸ் மைனஸ் 5 ப்ளஸ் மீதியை இதால் வகுக்கணும். 21x ப்ளஸ் 31 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. இப்போ இதை தான் நான் பகுதி பின்னங்களாக பிரித்து இந்த சமன்பாடுங்க கொண்டு போய் எழுதும்போது எனக்கு முழுசாக அதை வந்து பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதிடுவேன். இப்போ இதை பார்த்தோம்னா கீழே இருக்கிற இருபடி சமன்பாடு பார்த்து சாமி எப்படி இருக்குது? 21x ப்ளஸ் 31 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு அடுக்கு 2ஆக இருக்குது. அப்போ 2 மாறி தான் நம்ம எடுக்க போகிறோம். அதை a பைன்னு எடுக்க போகிறோம், இன்னொன்று ப்ளஸ் b பைன்னு எடுக்க போகிறோம். இப்போ இருபடி கோவை வடிவத்தில் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயரின் கீழ்வையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். டி வகுத்தல் முறையில் போடலாம். 6 கூட்டினால் ப்ளஸ் 5. அப்போது எதை கூட்டினா நமக்கு ப்ளஸ் 5 வரும்? இங்கே 2 ப்ளஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னாங்க. கூட்டினான்னு சொன்னாவே இங்கே மைனஸ் இருந்தால் ரெண்டுமே மைனஸ். ஓகே, அப்போ 6னுடைய காரணிகள் 6 6. 6 1 கூட்டினா 7 தான் கிடைக்கும். 2 3 6, 2 3 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடச்சிரும். ஓகே, முன்னாடி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஒரு எக்ஸ் போடுறோம், இங்கே ஒரு எக்ஸ் போட்டு பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே சாமி, இப்போ இது இப்படி எழுதலாம். a பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் b பை எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ பகுதிகள் பாரு சாமி வேறு மாதிரி இருக்குது. குறுக்க பெருக்கிட்டு பை போட்டோம்னா இந்த பை ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மீதி இந்த தொகுதி ஈக்குவல் டு இங்கே பெருக்கன்னு தான் தொகுதியாக இருக்கும். இப்போ ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா பியை 0 ஆக்கணும், பியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஏவை 0 ஆக்கணும். இம்ப்ளைஸ் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே தான் ப்ளஸ் 2 என்ன எழுதுவோம்? -2 போடுவோமா? +3 இருந்துச்சுன்னா -3, +2 இருந்தால் -2, ஏதோ ஒன்று நான் -3 போட்டு ஏவை 0 ஆக்கிறேன். -3 பெருக்கல் வாய்ப்பாடு 23, 1 3 3 2 6, ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 31 ஈக்குவல் டு இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இதில் -3 ப்ளஸ் 2 இம்ப்ளாய்ஸ் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிக்கலாம். இதான் பெரிய எண்ணெய் சின்ன எண்ணெய் கழிச்சிட்டா 60லேருந்து 30 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ சாமி? 30. இது ஒரு 3 வந்து 1 கழிச்சா 2, 32. பெரியனுடைய குறி -32 ஈக்குவல் டு -b
இம்ப்ளாய்ஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 32 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 32 ப்ளஸ் 32 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா. அடுத்தது இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 வந்துச்சுன்னா 2 போட போகிறோம், மைனஸ் 2ன்னு போடுறோம். 21வது பெருக்கல் வாய்ப்பாடு, 2வது பெருக்கல் வாய்ப்பாடு, 1 2 2 2 4 ஒரு மைனஸ் லெஃப்ட் சைடு போட்டு தான் சாமி போடணும். ப்ளஸ் 31 ஈக்குவல் டு ஏ ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் 3 இங்கே என்ன ஆகிடும், ஃபுல்லாக 0 ஆகிடுமா, விட்டுடலாம். பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிக்கணுமா, ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிச்சு பெரியனுடைய குறி போடணும். 2லேருந்து 1 கழிச்சா 1, 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரியனுடைய குறி மைனஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1. ஓர் ஏ தான் எம்ப்ளாயிஸ், ஏ ஈக்குவல் டு மைனஸ் 11. ஓகே சாமி, இப்போ ஆன்சருக்கு போகிறோம் சாமி, ஃபைனல் ஆன்சருக்கு. இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு, இது அப்படியே எழுதுங்க, எக்ஸ் மைனஸ் 5 ப்ளஸ் இதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, ஏவுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, மைனஸ் 11 பை இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பிக்கு பதிலாக ப்ளஸ் 32 பை எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே சாமி, அவ்வளோதான்.